சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே பல காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் பிறந்தது, நாம் இந்த உருவத்தில் இருக்கிறோம், இந்த பேர் நமக்கு வச்சிருக்கிறாங்க என பல காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நாம் தேர்வு செய்யவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே நம் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அது நாம் வாழும் வாழ்க்கை. நாம் எத்தகைய வாழ்கிறோம் என்பது நாம் தேர்ந்து கொண்டது மட்டுமே. ஒவ்வொரு நாளும் நாம் எதில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய வாழ்நாட்களையும் செலவிடுகிறோமோ அத்தகையதாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய முதல் வாசகமும் அதைத்தான் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. இறைவன் நம் முன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார், ஆசிரையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் என்று அழகாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறியது. எனவே நாம் இறைவனை தேர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிலையானதாகவும் ஆசீர்மிக்கதாகவும் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்கிறோம் என்பதற்கான அறிகுறி என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே சந்திக்கின்ற சவால்களை பார்த்தோம். அவர் ஒருபோதும் இறைவனுக்கு மாறான ஒரு எதிரான வாழவில்லை. அவருடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்றதாக இருந்தது. இறைவனை மையமாக கொண்ட வாழ்வை வாழ்ந்தார். எனவேதான் அவருக்கு அத்தகைய மிகப்பெரிய எதிர்ப்பு. மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், தலைமை குருக்கள் என அந்த சமூகத்தின் முக்கிய தலைவர்கள் அனைவருமே அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்வு அப்படி ஒரு சாட்சியமிக்க வாழ்வாக, இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எந்த எதிர்ப்பையும் நாம் சந்திக்க தயாராக இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படிதான் நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. நிறைய சமரசங்கள் செய்து கொள்கிறோம், நிறைய நாம் உலகத்தோடு ஒன்றித்து போய்விடுகிறோம். இயேசு வாழ்ந்த அந்த வாழ்வை வாழ நாம் நிறைய நேரங்களில் முயற்சி செய்வதில்லை. ஆனால் அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது நிலை வாழ்வாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணுலக வாழ்வு வேண்டுமெனாலும் நாம் அமைதியில் வாழலாம். ஆனால் நமக்கு மறுமை என்பது மிக சவாலாகத்தான் இருக்கும். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எதில் நம்முடைய ஆற்றலையும் நேரத்தையும் வாழ்நாளையும் செலவிடுகிறோம்? எதில் நம்முடைய வாழ்வை நாம் விதைக்கின்றோம்? இறைவனில் நம்முடைய வாழ்வை விதைக்கின்றோமா, அல்லது இந்த உலக பற்றுகளில், உலக சமரசங்களில் நம்முடைய வாழ்வை விதைக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான அற்புதமான இந்த தவக்காலத்திலே நாம் விதைக்கின்ற இந்த விதைகள், இந்த நல்வாழ்வின் விதைகள், இந்த புண்ணிய வாழ்வின் விதைகள், பரிகார வாழ்வின் விதைகள் தான் மறுமையிலும் சரி இனிவரும் காலங்களிலும் சரி நமக்கு ஆசிரியும் நல்வாழ்வையும் பெற்றுத்தரும். எனவே இந்த தவ காலத்திலே இறைவனில் நம் வாழ்வை நாம் விதைப்பதற்காகவும் பிறர் அன்பில் நம்முடைய வாழ்வை செலவிடுவதற்காகவும் இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம்.